இதில் எந்த மேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு 20 ரூபா மட்டும்தான். இந்த மாதிரியான ஃப்ளோர் மேட்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஒன்றா எடுத்து காட்டுறேன். வெல்வெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் மேட்டு 20 ரூபான்னு சொல்லி சொன்னோன்னா யாராலையுமே நம்ப முடியாது. ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி எல்லாமே காட்ட போகிறோம். நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இந்த கடையில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக போடுங்கன்னு. ஸோ புது ஸ்டாக்காக இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஃப்ளோர் மேட் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஹாலில் போட்டுக்கலாம், கிச்சனில் போட்டுக்கலாம், பூஜை ரூமில் கூட தாராளமாக போட்டுக்கலாம், என்ட்ரன்ஸில் போட்டுக்கலாம். இப்படி அழகான வெல்வெட் மாதிரி காட்டனில் இருக்க, நூலில் இருக்க இந்த மாதிரியான நமக்கு ஃப்ளோர் மேட்லாம் 20 ருபீஸ் தான். இது போக வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக்ஸு, செராமிக் ஐட்டமு, அதுக்கப்புறம் வந்துட்டு உண்டியல், நிறைய உண்டியல் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. சாமி படம் போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் கீ செயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். இந்த மாதிரி மகாலட்சுமி போட்டது, திருப்பதி உண்டியல், அதுக்கப்புறம் வந்துட்டு முருகன் போட்டது, பிள்ளையார் போட்டது, ஏசப்பா படம் போட்டது, அல்லாவோடைய அந்த கோவில் சிம்பலில் இருக்கிற மாதிரியானது, அப்புறம் நிறைய இயற்கையான பிக்சர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. அழகர் கோயில் சாமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் சிலை, பாண்டி கோயிலோடது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து உண்டியலாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டீல் உண்டியல். நீங்கள் அழகாக ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கிஃப்ட் கொடுக்கலாம். நிறையா சிஸ்டர்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்கங்க. இந்த ஷாப் வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட ஷாப் தான், நான் வந்துட்டு வீடியோ தான் எடுத்திருக்கேன். அதனால் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக போய் பார்த்தா தாங்க வந்து தெரியும். ஸோ ஸ்டாக்கு தீர வந்துட்டு அவங்க வந்து நமக்கு ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் போகும்போது எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ நான் எங்கே எடுத்தேன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸு, இப்போ நான் காட்டுற வீடியோஸ் மாதிரி நிறைய யூனிக்கான வீடியோஸ் வருது. கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வீடியோஸு, நிறைய எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் வீடியோஸு, எம்எம் கலெக்ஷனு, டிமார்ட் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்களா, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைலாம் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அழகான கியூட்டான இந்த மாதிரி 20 ருபீஸ்க்கு கிஃப்ட். நிறைய சிஸ்டர் ஹோல்சேலில் இருக்க டாய்ஸ் கிஃப்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க இவங்க கிட்டே கூட நீங்க வாங்கலாம். பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். இங்க பாருங்க, நான் கிஃப்ட் ஐட்டம் சொன்னதுக்காக உங்களுக்கு எவ்வளோ நியூ கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கேன்னு. ஸோ நீங்களே வந்துட்டு பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா யாராலையும் நம்ப முடியாது. உங்களுடைய டிவி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் காரு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. தாராளமாக இவங்க கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மதுரை குருத்தேட்டருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா தீக்கதிர். இந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டிமா காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப் வந்துட்டு தீக்கதிர். அந்த தீக்கதிரில் இருந்து பக்கத்திலே சர்வீஸ் ரோடு வந்து போகும். கண்ணன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சர்வீஸ் ரோட் போகும். அந்த ரோடு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரமணாஸ் சைனா பஜார்னு சொல்லிட்டு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. நமக்கு 20 ருபீஸ் மட்டும்தான் எது எடுத்தாலும்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இது தாங்க உங்களுக்கு லேண்ட்மார்க்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த தீக்கதிர் நாளிதழ் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு இருக்குங்க. ஸோ வேணுன்றவங்க அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பீஸ் வந்துட்டு எது எடுத்தாலும் 20 ரூபா தான். இவ்வளோ பெரிய பேஸ்கெட் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி காய் கூடைகள், பேஸ்கெட்டு, ட்ரே, இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குது. அதே மாதிரி செயின் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அழகாக வாத்து மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஒன்றுமே டச் கூட பண்ணல, அதை நான் ஷேக்கே பண்ணல. அந்த ஸ்ப்ரிங்குக்கு அது அப்படியே வந்துட்டு நமக்கு ஆடுது. இதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். காரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஈவன் பைக்கில் ஸ்டிக் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில், இல்லைனா உங்களுடைய ஷெல்ஃபில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டியான கிஃப்ட் ஐட்டங்கள் வந்துட்டு ரொம்ப நியூவாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி செயின் செட்டுமே இருக்குங்க. செயின் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 தோடு, ஒரு சின்ன செயின் குட்டீஸ்க்கு போடுற மாதிரி வந்துட்டு இருக்கும். பெரியவங்களுக்கு ஏற்றது வந்து நான் காட்டுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே வரும். இல்லைனா உங்களுக்கு ஒரு 3 டேஸ் கழிச்சு 4 டேஸ் கழிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பழைய வீடியோ மாதிரி தான் தெரியும். நம்ம எடுக்கிற வீடியோவை அப்பப்போ தான் போட்டுட்டு இருக்கோங்க. ஸோ
உங்களுக்கு நான் கீ செயின் சொன்னேன்ல, அதில் லைட் எரியிற மாதிரி கார் கீ செயின், இல்லை குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி, பெண்களுக்கு ஏற்ற மாதிரி, ஆண்களுக்கு ஏற்ற மாதிரின்னு கீ செயின் வெரைட்டியில் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு விளக்கு இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த காலத்துலலாம் விளக்கு வச்சுருப்பாங்களா, நான் உங்களுக்கு ஒன்னொன்றுமே லைட் எரியுதான்னு செக் பண்ணி தான் காட்டுறேன். ஸோ கீழே வந்துட்டு நமக்கு வந்து இப்படி இருக்கும், இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா. இப்போ வீடியோ நான் வெளிச்சத்தில் எடுத்திருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்துட்டு தெரியல. நான் இன்னொரு ரிங் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு மொத்தத்தை காமிச்சா தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இனிஷியல் இருக்கிற மாதிரியான கீ செயின்ஸு அப்படின்னு எக்கச்சக்கமான கீ செயின் வெரைட்டிலே இருக்குது. சாமி படம் போட்டது, இந்த மாதிரி நேம் கீ செயின், இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான நைஃபு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லைசரு, இந்த மாதிரியான ஐட்டங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு இதெல்லாம் வந்துட்டு உரிப்போம் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு துருவுறதுக்கு. அதே மாதிரி அழகாக இந்த பப்பாளிலாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணுவோம்ல, பப்பாளி, கொய்யாப்பழம், இந்த மாதிரி வந்துட்டு லைட்டான பழுத்த காய்கறிகளை கட் பண்ணுறதுக்காக, அந்த ஷேப் வர்றதுக்காக இது வந்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த 20 ரூபீஸ்க்கு இப்படி வந்துட்டு அழகாக ஒரு கவர் போட்ட கத்தி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. வெறும் 20 ரூபா மட்டும்தாங்க. அழகாக இருக்கு இல்லைங்களா, நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கேப்பு, ஒயிட் கலரில் நல்லா க்யூட்டாக இருக்குது வந்துட்டு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் கத்தியில் என்னக்கா க்யூட்டு அப்படி சொல்லி நினைக்கலாம். அப்படி இல்லை, நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா கத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வெளியில் இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கேப் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி தாங்க பார்த்துருக்கேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். முன்னாடி தான் இந்த கத்திங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கத்தி நான் பார்த்துருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தியில் தான். கத்தியிலே வந்து நிறையா வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இது என்னன்னே வந்து தெரிலங்க. மூணுமே இது இப்படி சேர்த்து வச்சுருக்காங்கங்க. கீழே வந்துட்டு இப்படி இருக்குது, மேலே வந்துட்டு கத்தி தான் அது நல்லா தெரியும். ஆனால் ஏன் இப்படி மூணையுமே சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரில. 3 சைடு மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இது எதுக்காகன்னு எனக்கு தெரிலங்க. பர்ஸு, ஜென்ஸ் பர்ஸு, லேடிஸ் பர்ஸு அது கூட வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஹாட்டின் போட்ட மாதிரி நல்ல லெதரில் வந்துட்டு ஜென்ஸ் பர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டி நோட்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுதாங்க. 100 பீஸுங்க. 100 பீஸ் வந்துட்டு இருக்குது. வெறும் 20 ரூபா மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ப்ரஷ் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இதுவும் 20 ரூபீஸ் தான். இது வந்து நியூவாக வந்திருக்க கலெக்ஷனுங்க. இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஹேங்கரில் வந்துட்டு ஒட்டி வைப்போம் இல்லைங்களா, அது தாங்க இது. நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிக்கலாம், கீ செயின் மாட்டிக்கலாம், கரண்டி மாட்டிக்கலாம் கிச்சனில், அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் ஸ்டாண்டுங்க. 20 ரூபீஸ் மட்டும்தான். மொபைல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க இது. ஸோ நிறைய ஐட்டங்கள் புதுசாக வந்திருக்கு. அந்த செராமிக் ஜார்லாம் அன்றைக்கி காட்டியிருந்தேன், பாதி இது காலி ஆயிடுச்சு. உடனே காலி ஆகுது, உடனே ரீஸ்டாக் பண்ணுறாங்க. இப்போ நான் காட்டுற பவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபீஸ் மட்டும்தான். செராமிக் பவுலு. உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னிங்கனாலும் வேறு கலரும் அவைலபிளாக இருக்குங்க. இது போக இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டீ கப்ஸ்லாம் செராமிக்கில் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குன்னு வந்துட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 100-150 கப்பு வந்து வச்சுருக்காங்க. ஸோ உடனே தீர்ந்தாலும் 100 பேர் வந்துட்டு வாங்கிட்டு போனாலும் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிடுவாங்க. கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பியூர் ஒயிட்டில் வேணும்னா பியூர் ஒயிட்டில் வாங்கிக்கலாம், இல்லைனா கலர்ஸில் வேணும்னா கலரில் வாங்கிக்கலாம். நிறையா டீ கடையிலேருந்து கூட இப்போ புதுசாக வந்துட்டு கடைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால தாங்க ஸ்டாக் உடனே கிளியர் ஆகிடுது. கிளியர் ஆன உடனேயுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீஸ்டாக்கும் வந்து பண்ணிடுறாங்க, மேக்ஸிமம் பண்ணிடுறாங்க. இது போக இவங்கக்கிட்ட தட்டு, ட்ரே, இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்ற தட்டு, 3-in-1 பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சர்விங் பவுலு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. காய் கட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 ரூபீஸ் தான். ஓவராலாக காட்டிகிட்டே வரேன். வடிகட்டி இருக்குது, அதுக்கப்புறம் காய் கூட இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் வந்து பாருங்களேன். இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இது வந்துட்டு ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்டுங்க. இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். கிச்சனில் வேணும்னாலும் வச்சுக்கலாம், வாஷ்ரூமில் வேணும்னாலும் வந்துட்டு வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தாங்க. ஹாலில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நிறைய பேர் ரிமோட் கண்ட்ரோல்லாம் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுட்டு இந்த பெண்ணை வந்துட்டு ஹேங் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்சு, எல்லோ, பிங்க்கு, க்ரீனுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடைகள் அந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குங்க. ஸோ நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு புதுசாக வந்திருக்கு. நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நியூ கலெக்ஷன் வந்தோடனே வீடியோ போடுங்கக்கான்னு. ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த சோப் ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்துட்டு வருதுங்க. 2 ஜான், இன்ச் இல்லைங்க, ஜான். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஷர்ட்லாம் வந்துட்டு தேய்ச்சி, புடவைங்கெல்லாம் தேய்ச்சி வந்து வைப்போம் இல்லைங்க, அந்த ஹேங்கர் மாதிரி.
இது போக எக்கச்சக்க ஐட்டங்கள்லாம் வந்துட்டு வந்திருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவுமே உங்களுக்கு வந்துட்டு வரும். இப்போ நான் போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வீடியோ தாங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வந்துட்டு வருங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்துட்டு அஞ்சரை பெட்டிலாம் வந்துட்டு வந்திருக்குங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் அஞ்சரை பெட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு. இப்போ ஒரு கலெக்ஷன் வந்திருக்குன்னு அந்த அண்ணா நம்மக்கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்பூனு உங்களுக்கு நான் காட்டுறேன், வந்து பாருங்களேன். இந்த ஸ்பூனு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் கோட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் ஹெவியாக இருக்குங்க. இது வந்துட்டு நமக்கு 20 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்பூனுமே சேர்த்து 20 ரூபாய்க்கு வேணும்னாலும் அந்த காம்போவும் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. எனக்கு இந்த ஸ்பூன் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுங்க. அது போக இவங்க கிட்ட நிறைய ஐட்டங்கள் இருக்குது. குங்கும சிமிழ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்க் ஸ்பூன்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இப்போ நான் காட்டுறது ஒரு பிளாக் கலர் காமிச்சிட்ருக்கேன். ஒயிட் கலர் வேணுனாலும் ஒயிட் கலரில் எடுத்துக்கலாம். இல்லைனா வேறு கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வேறு கலரில் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். மார்பிள் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. மேலே வந்துட்டு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பட் அதே வந்துட்டு நமக்கு மார்பிளில் மாதிரி இருக்குது. இதெல்லாம் 20 ரூபான்னு சொல்லி சொன்னோன்னா யாராலுமே வந்துட்டு நம்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பர் க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. இந்த காய்கறிலாம் வந்துட்டு கொண்டு போவோம்லங்க காலேஜுக்கு, அந்த பாக்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க எவர் சில்வரில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஷருங்க. நமக்கு உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு மசிப்போம்ல, அந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு காய் சீவறதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஜல்லடை இருக்குது. நான் காய் சொன்னேன் இல்லைங்க, காய் கொண்டு போகிற மாதிரி இந்த வெஞ்சன கிண்ணோன்னு சொல்லி சொல்லுவாங்களா, அழகாக இருக்குது பார்த்தீங்களாங்க. ஜஸ்ட் 20 ரூபா தான். இதில் நீங்கள் ஈவன் பேரிச்சம்பளம் இந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக கொண்டு போய்க்கலாங்க. எது எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. இந்த உள்ளே வந்தோடனே 30 ரூபான்னு சொல்லி சொல்கிறது, உள்ளே வந்தோடனே 40 ரூபான்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இவங்க கிட்ட வந்துட்டு 20 ரூபா மட்டும்தான். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அக்கா எல்லா நாளுமே கடை இருக்குமான்னு. எல்லா நாளுமே கடை இருக்குங்க. திங்கள்லேருந்து அடுத்த திங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. எல்லா நாளுமே நமக்கு வந்துட்டு கடை இருக்கும். இந்த சனி ஞாயிறு வந்துட்டு கடை இருக்காது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். தாராளமாக வந்துட்டு கடை இருக்கும். அட்ரஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மதுரை குரு தேட்டருக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா தீக்கதிர். அந்த தீக்கதிரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு சர்வீஸ் ரோடு வந்து போகும். அந்த சர்வீஸ் ரோடு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்துட்டு இருக்குது. ஸ்ரீ ரமணாஸ் சைனா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க.